கடக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் கொடுக்க போகும் ஆண்டவனால் கொடுக்க போகும் 4 காரியங்கள் எப்படிங்க? கடகராசி காத்து கொண்டிருக்கிறீங்க, கடகராசி விழித்து கொண்டிருக்கிற நேரம், கடகராசி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், கடகராசி கஷ்டங்கள்லாம் நீக்கி ஒரு சுகமான வாழ்வு, நல்ல எதிர்காலத்தை தரப்போகின்ற நேரம் 2025. போதுமாங்க? கடகராசி நேயர்களுக்கு ஐயா நீங்க சொல்லியிருக்கீங்களா ஐயா, கடகம் 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 கண்ணீர் விட்டத, கடகம் கடகம் நெஞ்சார அழுதத, கடகம் கடகம் தூக்கு போட்டுக்கிட்டத, கடக கக்கம் வெக்கமான சூடு போனதெல்லாம் போச்சியா. ஆனா இப்ப எப்படி இருக்குதுயா? மிக அற்புதமான நேரம். இந்த ஆண்டுல உங்களுக்கு நடக்க போன்ற 4 காரியங்கள்ங்க, 40 காரியம் வெற்றிமே வெற்றி கொடுக்க போன்றது. எதை பொறுத்து? உங்களுடைய ஜனன ஜாதகத்தை. அடுத்து ஆண்டவனால் தடுக்க போகும் 4 காரியங்கள் யாராலும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன கொடுக்க முடியாது? உங்களுக்கு கடந்த காலம் 2024 என்ன நடந்தது? கடகராசிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு துன்பப்பட்டீங்க, எவ்வளவு துயரப்பட்டீங்க, வெக்கமான சூடு எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. ஆனா இப்ப அதை கூட கடவுள் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் நல்லா கொடுப்பாரு. அவன் கஷ்டப்பட்டிருக்கிறான், அவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுளே உங்கள்கிட்ட ஏந்தி வருவார், கடவுளே உங்கள்கிட்ட வருவார். ஒரு வினை எதிர்வினை, ஒரு ஆக்டிவ் ரீஆக்டிவ், கண்டிப்பாக அது ஆகும். டீஆக்டிவ் ஆகாது, ரீஆக்டிவ் தான் ஆகும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தை மட்டும் காமிச்சு. கடக லக்கணம் கடகராசி நேயர்களுக்கு சந்திரன் ராகுக்கு இது சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தான் உச்சத்தை தொட முடியும், நீங்கள் தான் உச்சத்தை தொட முடியும். அதை யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது, யாரும் கொடுக்கவும் முடியாது. அப்போ கடகராசி நேருக்கு மென்மேலும் சிறப்பாக இருப்பதற்கு யாரும் வணங்க வேண்டும். பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சென்னையில் எடுத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் அற்புதமான ஸ்தலம், ராமானுஜருடைய ஸ்தலம். அது ஒரு ஏற்கனவே ராகு கேதுகளுக்குரிய ஸ்தலம். நம்பர் 2 நம்மளுடைய கற்கடேஸ்வரர், திருவிசநல்லூர் கற்கடேஸ்வரர், மயிலாப்பூர். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி பக்கம் எடுத்துக்கிட்டா நிச்சயமாக அம்பாளுடைய கோயில் கன்னியம்மன், கன்னியாகுமரி அம்மன், மூக்கத்தை கொண்டு ஒளிவளமாக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வ அம்பாள் வழிபாடு முழுக்க முழுக்க அம்பாள் வழிபாடு செய்து வந்தால் கடகராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான ஆண்டவனால் கொடுக்கக்கூடியதை மிக விரைவில் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கெடுக்கக்கூடியதையும் கெடுப்பதும் குறையக்கூடிய பாயிண்ட். ஏன் 2.5 வருஷமா கெடுத்து சப்சோட ஆயிட்டார். அந்த கெடுக்கக்கூடிய வார்த்தை இன்னும் உங்களுக்கு வராது, அது யாராலும் கொடுக்கக்கூடிய காரத்தை கூட உங்களுக்கு வராது. வாழ்த்துக்கள். 2025 மிக முக்கியமாக ஒரு நல்ல வளர்ச்சியையும் வீழ்ச்சியை விட்டு நல்ல வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கான ஆண்டு 2025 ஆண்டு கடகராசி.